கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தியான தலைப்பு திருமண விருந்தில் திக்கற்றவர்கள். வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 16 முதல் 24 வரை உள்ள வசனங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்த இந்த உவமையை இரட்சிப்புக்கு ஒப்பிடுகிறார். அதாவது இரட்சிப்பை திருமண விருந்திற்கு ஒப்பிட்டு கூறுகிறார். விருந்தை தேவனோடு அமர்ந்து உண்கிறோம் என்று நாம் எண்ணுகின்ற போதே அத்தனை மகிழ்ச்சி எனில், மெய்யாகவே இப்படி நம் வாழ்வில் நடந்தால் எத்துணை மகிழ்ச்சி, எத்துணை இன்பம். அவர் அழைக்கின்ற போது அதற்கு பாத்திரவான்களாக திருமண விருந்திற்கு அழைக்கப்பட்ட விருந்தாளிகளைப் போல பங்கேற்க அழைக்கப்படுகின்றோம். எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வாருங்கள் என்று தேவன் நமக்கு இரட்சிப்பின் உறுதியை தருகிறார். நம்மை அன்போடு அழைக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, நம்மை தேவன் அன்போடு அழைக்கின்ற வேளையில் திருமணத்திற்கு அழைத்தவர்கள் சாக்கு போக்கு சொல்லி தப்பித்து கொண்டது போல இல்லாமல், தேவன் நம்மை அழைக்கின்ற வேளையில் நாம் தேவனிடத்தில் சார்ந்தால் தேவன் நமக்கு அளவிட முடியாத இரட்சிப்பின் கிரீடத்தை நமக்கு தந்திருள்வாராக. ஆமேன்.